வணக்கம். கார் ஓட்டுறது ஈஸி. ஆனா அந்த குறுகலான பார்க்கிங்ல வண்டிய நிப்பாட்டுறது தான் ஒரு பெரிய சவால். அதே மாதிரி டிராஃபிக்ல இடது பக்கம் ஒரு ஆட்டோவோ இல்ல டூ வீலரோ ரொம்ப நெருக்கமா வந்தா கை காலெல்லாம் நடுங்குதா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம அட்வான்ஸ்டு டிரைவிங் பார்ட்ல ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னு, நெருக்கமான இடத்துல ரிவர்ஸ் பார்க்கிங். ரெண்டாவது, டிராஃபிக்ல இடது பக்க கணிப்பு. இது கரிஞ்சா நீங்க தான் அந்த ரோட்டுக்கு ராஜா. உங்க பயத்தை போக்கி நம்பிக்கையை ஏத்துறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த டெக்னிக் என்னன்னு அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சு பார்ப்போம். முதல்ல இடது பக்க கணிப்பு, லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். டிராஃபிக்ல முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா உங்க காரோட விண்ட்ஷீல்டு நடுப்பகுதியை ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க. அந்த புள்ளிக்கு இடது பக்கம் அந்த வண்டி இருந்தா நீங்க சேஃபா கடந்துடலாம். ப்ரோ டிப்ஸ் என்னன்னா, உங்க இடது மிரல ஒரு செகண்ட் பாருங்க. அந்த வண்டிக்கும் உங்க காருக்கும் நடுவுல ரோடு தெரியுதா? அப்படின்னா தாராளமா போலாம். ரோடு தெரியலனா வண்டியை நிப்பாட்டுறது தான் புத்திசாலித்தனம். பதட்டத்துல ஸ்டியரிங்க ரொம்ப திருப்பிடாதீங்க. மெதுவா நிதானமா உங்க வண்டியோட அகலம் உங்க மனசுக்குள்ள ஒரு மேப் மாதிரி இருக்கணும். இடது பக்கம் இடிக்கும்னு தோணுனா வலது பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு மெதுவா மூவ் பண்ணுங்க. இப்போ அந்த குறுகலான இடத்துல ரிவர்ஸ் எடுக்கிற மேட்டருக்கு வருவோம். இங்க தான் நிறைய பேரு வண்டியை இடிச்சுப்பாங்க. முக்கியமான ரூல், முன்னாடி போய் இடத்த பிடிங்க, அப்புறம் பின்னாடி வாங்க. வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும்போது உங்க காரோட பின் சக்கரம் அந்த வளைவுல வரும்போது தான் ஸ்டியரிங்க திருப்பணும். ரெண்டு பக்கமும் கண்ணாடி இருக்கிறத மறந்துடாதீங்க. இடது பக்கம் மட்டும் பார்த்தா வலது பக்கம் இடிக்கும். கண்ணாடிகளை கடிகார மாதிரி மாத்தி மாத்தி பார்த்துட்டே மெதுவா வண்டியை இறக்குங்க. கிளட்ச் கண்ட்ரோலிங்க ரொம்ப முக்கியம். வண்டி பின்னாடி வரும்போது எப்போ நிறுத்தணும்னு தெரியலையா? உங்க மிரர்ல பின்னாடி இருக்கிற சுவரோட அடிபாகம் மறையிறப்போ நிப்பாட்டிடுங்க. அதுதான் உங்களுக்கான சேஃப் லிமிட். ஒருவேளை சந்தேகம் இருந்தா வண்டியை விட்டு இறங்கி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்து எடுங்க. அதுல எந்த தப்பும் இல்லை. டிரைவிங்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பழக பழக தான் கை வரும். இன்னைக்கு சொன்ன இந்த டிப்ஸை ஒரு அமைதியான இடத்துல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க, நீங்க ஒரு மாஸ்டர் டிரைவர் ஆகிடுவீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க டிரைவிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. BCS டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாதுகாப்பா ஓட்டுங்க. நன்றி.